நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறது எல்லாமே பலருக்குமே பயனுள்ள தகவல்களா போயிட்டுருக்கு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு நோய்னா, அதுக்கு உடனே போய் கூகுள் பண்றது, டாக்டர் கிட்ட போறது, இந்த வியாதி எப்படி குணப்படுத்தலாம்? அத அப்படியே மருந்துகளோடயே நிப்பாட்டிர்றாங்க. பட் அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது மன நலனும், உணவு நலனும், கட் ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப மேஜரா அதுக்கு ரோல் ப்ளே பண்ணுது. ப்ரிகாஷனுக்கும் சரி, அத சரி பண்றதுக்கும் சரின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு பேச போறோம். என்னது மேம் அது? அதான் இப்ப நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லையா? இன்னொரு விஷயம் நீங்க பேசினதுலயே கூகுள்லாம் இப்ப பண்றதில்ல. இப்ப டைரக்ட்டா டீப்சீக் தான். ஓ! டீப்சீக் போயிட்டாங்க. அட்வான்ஸ் டீப்சீக்கு, அட்வான்ஸ் சாட் ஜிபிடி தான். ChatGPT. சாட் ஜிபிடி என்னன்னா இஷ்டத்துக்கு கதை விடுது. இன்னைக்கு நான் தான் சொன்னேனே, இன்னைக்கு நம்ம வந்து இவங்களுக்கு யாராவது இந்த ஃபேமஸ் செலிபிரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா, இ கன்னா பின்னான்னு ஒரு இதுவே இல்லாம தகவல சொல்லுது. அத நம்பி நம்ம வாழ்க்கைய தொலைச்சிடக்கூடாது. அங்க இருக்க டேட்டா, இங்க இருக்க டேட்டாலாம் கோத்து குடுத்தது. கோத்து தவறா குடுக்கும். கிருத்திகாதரன் யாரு அப்படின்னு கேட்டா, அது யாரையோ சொல்லுது. ஓகே. அப்புறமா சொன்னேன், "நீ ஒழுங்கா மரியாதையா கிருத்திகாதரன்னா இதெல்லாம் ஃபீட் பண்ணு" அப்படின்னு சொன்னப்புறம் தான், "ஓ! சரி, சரி." சொன்ன பேச்சு கேட்குது. இந்த மாரி நம்பளுக்கு உதவியாளர வந்து நம்மள முதலாளி ஆக்கிடுது கூகுளும், சாட் ஜிபிடியும். கரெக்ட்டுமா. என்னைக்குமே யார் முதலாளிங்கிறதுல நம்ம தீர்மானமா இருக்கணும். நமக்கு நம்ம தான் முதலாளி. கூகுள் கிடையாது. இது அடுத்து. இன்னைக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த மாரி கூகுள் செய்றவங்களுக்கு தான். சாட் ஜிபிடி, டீப்சீக் ஒண்ணு ஒண்ணா போயிட்டே இருக்கும். தலைவலிக்கான காரணங்கள், தலைவலிக்கான வயிற்றுப்போக்குக்கான காரணங்கள், காய்ச்சலை உடனடியாக குணப்படுத்தும் 5 மாத்திரைகள். குழந்தைங்கள வந்து குழந்தைங்க சாப்பிட்டோனயே தோல்ல தூக்கி வச்சு தட்டி ஏப்பம் விட வைப்பாங்க ஆமா, பார்த்துருக்கீங்களா? ஆமா, ஆமா. அது ஏப்பம் வந்தப்புறம் தான் வயிறு ஜெரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே போடுவாங்க. ஏப்பம் விடாம போனா கக்கிடும். ஆமா, ஆமா. அந்த குழந்தையோட இது மாரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்களிக்கும். ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க, கேர்டு அப்படிம்பாங்க. உணவு குழாயில வந்து வரக்கூடிய இந்த வயித்துக்கான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாயிட்டு இருக்கு. ஆசிட் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன். நீங்க சாப்பிட்டு முடிச்சோனே, உங்களோட சாப்பாடு தொண்டைக்கு வந்துட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க. இல்லாட்டி உணவு குழாயில இருக்கிற அந்த ஆசிட் வந்து தொண்டை வரைக்கும் வரும். நம்மளுக்கே சில சமயம் வரும். ஆமா, ஆமா, ஆமா. எப்பயாவது நம்ம சாப்பிடும்போது அதிகப்படியா உணவு எதுக்களிக்கும். எடுத்துக்கிறது. ஆமா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எதுக்களிக்குது. வாந்தி வராது. தொண்டை வரைக்கும் வரும். நீங்க டயட்ட மாத்தினா எதுக்களிக்கும். புதுசா ஏதாவது சாப்பிட்டா எதுக்களிக்கிற உணர்வு வரும். இது எல்லாருக்குமே நார்மல். எதுக்களிக்கிறதே வாழ்க்கையா இருந்ததுன்னா, பெரிய பிரச்சனை தான் இல்ல மேம்? அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். பெரிய பிரச்சனை தான். நிஜமாவே.